Hi, welcome to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் தோசை. அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை தாங்க முடக்கத்தான் கீரை. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இட்லி அரிசி ஒரு 500 கிராம் ஒரு 4 hours பிஃபோரே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப ரெட் சில்லி, உப்பு, இப்போ கிரைண்டரில் அரிசி சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கீரையை சேர்த்து ரெட் சில்லி, உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரைண்டரில் சைட்லலாம் நிற்கும். நான் அரிசி கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சதுக்கு காரணம் கீரையில் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை இப்போ அரிசி கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு. இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே மாவை நீங்கள் இட்லி மாவு கூட சேர்க்கணுன்னா உங்களுக்கு கீரை மட்டும் கிடச்சிச்சின்னா அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த இட்லி மாவு கூட சேர்த்துருங்க. ஈஸியாக நீங்கள் தோசை ஊற்றலாம். இப்போ இந்த மாவு 8 hours அப்புறம் இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க. இப்போது இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸான கீரையை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிடைச்சா வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இப்போ தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கிட்டு தோசை ஊற்றலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யம்மியான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயாச்சு. இப்போது இதே மாவை வச்சு பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொடுக்கலான்னா இட்லி ஃபார்மில் கொடுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு கலர் தான் ரொம்ப முக்கியம். கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இட்லி ஃபார்மில் கொடுங்க பசங்களுக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மாவு தான். மாவில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஒரு கடாயில் தண்ணி விட்டு ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். இப்போ அந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு ஒரு 5 to 10 minutes வேக விடுங்க. பசங்களுக்கு வேணால் கர்டு வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போது இட்லி ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இட்லி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.